சற்று முன்னர் கிடைத்த பரபரப்பு செய்தி ஒன்று. வவுனியாவில் ஆசிரியையான மனைவியின் தலையை வெட்டி கொண்டு கணவன் பொலிஸ் நிலையத்தில் சரணடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் வெளியாகி தற்பொழுது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன நடந்தது? இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். சற்று முன்னர் வவுனியாவில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. வவுனியாவில் மனைவியின் தலையை வெட்டி கொண்டு கணவன் பொலிஸ் நிலையத்தில் சரணடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியை அல்லது இந்த தகவலை கேட்டவுடனே எங்களுக்கே நடுங்க வைக்கின்றது. அந்த அளவு ஒரு அதிர்ச்சிகரமான செயலை அந்த நபர் செய்திருக்கின்றார். இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் இந்தியாவில் இடம்பெற்றுத்தான் நாங்கள் செய்திகளாக அறிந்திருக்கின்றோம். அதாவது படிக்காத அல்லது பழைய கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற அல்லது மனிதர்களுடன் பழகாத காட்டு மிராண்டிகள் செய்கின்ற செயல்களைத்தான் அதுரபான தகவல்களைத்தான் நாங்கள் கேட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஆனால் தற்பொழுது வவுனியாவிலே, அதாவது தமிழர்கள் வசிக்கின்ற பகுதியிலே, அதாவது தமிழர் மாவட்டத்திலே இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றமை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்று காலைதான் இவ்வாறு குறித்த நபர் மனைவியின் தலையுடன் பொலிஸ் நிலையத்தில் சரணடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அவரது மனைவி ஒரு ஆசிரியை. அந்த பெண் வவுனியா நைனாமடு பாடசாலையிலே கல்வி கற்பித்து வருவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் அவர் இவ்வாறு, அதாவது அந்த பெண் ஆசிரியையின் கணவர் மனைவியின் தலையை வெட்டி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதற்கு பிறகாக அந்த தலையை எடுத்துக்கொண்டு புளியங்குளம் பொலிஸ் நிலையத்தில் சரணடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அவர் மது போதையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மது போதையில் தான் இந்த சம்பவத்தை செய்திருக்க வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. சந்தேகம் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் தற்பொழுது ஊகங்கள் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. முதல் கட்ட தகவல்கள் தான் இவ்வாறு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து அந்த மாவட்ட ஊடகவியலாளர்கள் அந்த இடத்திற்கு செல்லுகின்றார்கள் மேலதிக செய்திகளை சேகரிப்பதற்காக. இந்த நிலையில் தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்ற உறுதிப்படுத்தப்படாத முதல் கட்ட தகவல்களை நான் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் சம்பவம் நடந்திருக்கின்றது. அதாவது மனைவியின் தலையை கணவன் வெட்டி கொண்டு பொலிஸ் சரணடைந்திருக்கின்றார். இது தொடர்பான மேலதிகமான விவரங்கள், பின்னணி காரணங்கள், என்ன நடந்தது, எதற்காக அவர் இவ்வாறு செய்தார் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகளுக்கு பின்னர் தான் உண்மைகள் வெளிவரும். ஐதவிர குறித்த பெண் ஆசிரியை கர்ப்பிணியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கர்ப்பிணியாக அந்த ஆசிரியை இருக்கின்ற நிலையில் தான் இவ்வாறான ஒரு கொடூரத்தை கணவன் செய்திருக்கின்றார். இந்த சம்பவம் தான் தற்பொழுது வவுனியாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற சம்பவமாக இருக்கின்றது. தொடர்ந்து குடும்பங்களுக்கு இடையிலே பல பிரச்சனைகள் இடம்பெற்று வருகின்றது. குடும்பங்களுக்கு இடையிலே ஒற்றுமை இல்லை, புரிதல் இல்லை. இதனால் பல பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அது ஒரு கட்டத்தில் சண்டையுடன் பிரிந்து செல்வதாக அமைகின்றது. ஆனால் இவ்வாறான சில சம்பவங்கள் அவ்வப்போது இடம்பெறுகின்றது. ஆனால் கணவன் மனைவியை கொலை செய்த சம்பவங்கள் தொடர்பாக ஏற்கனவே பல செய்திகளை அறிந்திருப்போம். இது மிக மிக பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருக்கின்றது. களத்தை வெட்டி கொண்டு பொலிஸ் நிலையத்திலே சரணடைந்திருப்பது என்பது. இவ்வாறான விடயங்களை எந்த காலத்திலும் ஏற்க முடியாது. என்ன காரணத்திற்காக இந்த சம்பவம் நடந்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த நபருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பது பொதுவான ஒரு கருத்தாக இருந்தாலும் இவ்வாறான சம்பவங்களில் யாருமே ஈடுபடக்கூடாது, இவ்வாறான சம்பவங்களை யாருமே செய்யக்கூடாது என்பதுதான் பலரது வேண்டுகோளாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.